சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். வாசித்த யோவான் பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளுக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வாசல்கள் அடைப்பட்டு போகிற என்று சொல்லி உணர்த்தப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அடைப்பட்ட வாசல் அவன் திறக்கப்படுகிற சூழ்நிலையும் சாவியும் கர்த்தருடைய கையில் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திறக்கப்படத்தக்கதாக உன் அடைப்பட்டு போகிற வாசல்கள், சமாதானத்தின் வாசல்கள் அடைப்பட்டு போகிற விதமாய் இருக்கிற என்று சொன்னால் அவைகளை மீண்டும் திறக்க கர்த்தரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் மரணத்தின் வாசலை கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா. நெருக்கத்தின் வாசலை கர்த்தர் ஜெயித்தார். சமாதானம் இல்லாத வாசலை கர்த்தர் ஜெயித்தார். மனிதன் ஜெயிக்க முடியாது என்று சொன்ன பாதைகள், வாசல்கள் யாவற்றையும் கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடைப்பட்டு போன சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கப்பட்டு போன அவை சோதர கல்லறைகளின் வாசல்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய கைக்குள்ள அடப்பட்டு போன மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேசத்துடைய அவன் அலங்கமாயிருந்த பெரிய அடைப்புகளை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். அல்லேலூயா.